வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல மேக்ஸிமா அண்ட் மினிமா அதை பத்தி கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ அதை ஃபுல் டீட்டெயிலும் செக் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல வந்து நம்ம இந்த லிமிட் ஃபங்க்ஷன் அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, அதே மாதிரி இந்த டிஃபரெண்ட் மீன் வேல்யூஸ் தியரம் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் பார்த்துருப்போம். சரியா? ஸோ இந்த லாஸ்ட் வீடியோல வந்து இந்த டெய்லர்ஸ் தியரம், சரியா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கல. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மினிமம் மேக்ஸிமா கான்செப்ட் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ இதை வந்து இந்த டெய்லர்ஸ் தியரம் அந்த கான்செப்ட்ல வந்து இந்த ஃபார்முலா வந்து பார்த்துருப்போம். எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் ஏ மட்டும் வரணும் பிளஸ் ஹெச் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ஸோ அண்ட் ஸோ ஆன் இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அந்த டெய்லர்ஸ் தியரத்துல இருந்தா லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் இதுல வந்து நம்ம அரைவ் பண்ணலாம். ஸோ அதுதான் பார்த்துருப்போம். நீங்க வந்து டெய்லர்ஸ் தியரம்ல ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஹெச்சுக்கு பதிலாக வந்து எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருப்போம். ரைட்? ஸோ n ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கண்டிஷன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ உங்க ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? ஏக்கு பதிலாக 0 போட்டீங்கன்னா ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ் போடணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாறிடும். இங்க வந்து எஃப் ஆஃப் 0 ஆயிரும். இங்க வந்து எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் 0 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0. ஸோ இந்த மாதிரி எழுதியிருப்போம். இதைத்தான் வந்து மெக்லாரன்ஸ் தியரம் வித் லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம் ஆஃப் நம்ம ரிமைண்டர். சரியா? ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து மாறி எழுதிக்கலாம்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ இப்போ இதுல இருந்து வந்து ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் சீரிஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து இதுல இருந்து வந்திருக்கும். அதோட இந்த ஸ்டாண்டர்டு ஃபார்முலாஸ் தான் வந்து திரும்ப வந்து ரீகால் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வந்து டேரக்டா கொஸ்டின்லோட கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த டெய்லர்ஸ் தியரம் அது இல்லைன்னா இந்த மெக்லாரன்ஸ் தியரத்துல இருந்து வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா தான் இது எல்லாமே. ஸோ சைன் எக்ஸ்னா என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 7 பை 7 ஃபேக்டோரியல் பிளஸ் அண்ட் சோ ஆன். ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சைன் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் இங்க ஒன்று எஃப் டேஷ் ஆஃப் அந்த 0 எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் சீரிஸ் வந்து வரும். சரியா? இது வந்து நம்ம டேரக்டா வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் பிளஸ் வரும். ஸோ பிளஸ் மைனஸ். ஸோ வந்து ஒன்லி இது ஆட் நம்பர். சைன்னா வந்து ஆட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஃபார் ஆட். ஏன்னா சைன் ஹெச்எக்ஸ் ஆட் நம்பர் மட்டும்தான் வரும். ஸோ ஆட் நம்பர் வந்து இங்க 1 3 5 7. ஸோ சைன் ஹெச் வந்துருச்சுனால எல்லாமே பிளஸ்ல போட்டுறணும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 7 பை 7 ஃபேக்டோரியல் அண்ட் சோ ஆன். இதே இது இப்போ காசுன்னு வந்துருச்சுனாலே வந்து அந்த ரெண்டுமே ஈவன் கேட்டகரியில வரும். ஸோ காசுனா வந்து ஈவன் நம்பர்ஸ் வரும். சரியா? ஸோ ஈவன் நம்பர்ஸ் ஆக்சுவலா இங்க எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 0னா 1. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி தான். இங்க பிளஸ் மைனஸ் எப்படி போட்டீங்களோ அதே கான்செப்ட் தான். ஸோ பிளஸ் மைனஸ் தான் வரும். சரியா? பட் ஆனா ஈவன் நம்பர்னால ஸோ பவர்ல வந்து ஈவன் நம்பர்ஸ் போட்டுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் 6 பை 6 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ காஸ் ஹெச்எக்ஸ் என்ன வரும்? எல்லாமே பிளஸ் எழுதிட வேண்டியதான். காஸ் ஹெச்எக்ஸ்ன்னு எடுத்து கேட்டிருந்தாங்கன்னா ஸோ எல்லாமே பிளஸ் எழுதிங்கன்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 6 பை 6 ஃபேக்டோரியல். சரியா? ஸோ அடுத்த ரெண்டு இது வந்து இ பவர் எக்ஸ் அண்ட் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ்னு வந்துருச்சுனாலே வந்து ஸோ இப்போ எல்லாமே கம்பைன் பண்ணி பிளஸ்ல மட்டும் வரணும். ஸோ இங்க வந்து பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ்ல மட்டும் வரும் இ பவருக்கு. ஸோ 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். இது வந்து நம்ம இடத்துல யூஸ் பண்ணிருப்போம் இ பவர் எக்ஸுக்கு வந்து. அப்படி இல்லை இ பவர் மைனஸ் எக்ஸா இருந்துச்சுன்னா வந்து ஸோ பிளஸ் மைனஸ் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 மைனஸ் எக்ஸ் அடுத்து பிளஸ் இருக்கு இங்க வந்து மைனஸ். ஸோ பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும் இ பவர் மைனஸ் எக்ஸா இருந்தா. சரியா? ஸோ இதே வந்து இப்போ லாக் ஆஃப் இல்லைன்னா ln ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ ln ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் இருந்தா ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் ஒரு எக்ஸ்ல தான் வரும், 1 வரக்கூடாது. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 பை 4. அதாவது வந்து என்ன சொல்றோம்னா ஆடு நம்பர் எல்லாமே பிளஸ். சரியா? ஸோ வந்து lnக்கு வந்து ஆடு வந்து எல்லாமே பிளஸ்ல வரும், ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே மைனஸ்ல வரும். இங்க வந்து நடுவில் பிளஸ் இருந்தா. சரியா? ஸோ இதே வந்து இப்போ நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வரும், மற்ற எல்லாமே மைனஸ்ல தான் போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும்
எக்ஸ் மட்டும் தான் வந்து பிளஸ்ல இருக்கும், மற்ற எல்லாமே மைனஸ். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 மைனஸ் அண்ட் சோ ஆன். இது வந்து ln ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன் சீரிஸ் இல்லைனா மெக்லாரன்ஸ் அதுல இருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ். இது வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும், ஸோ நிறைய இடத்துல யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. ஸோ இப்போ இந்த டெய்லர் சீரிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, the coefficient of x minus pi by 4 whole power 3 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கு டெய்லர் எக்ஸ்பான்ஷன்ல. ஸோ டெய்லர் சீரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியணும், ஏன்னா வந்து அப்போதான் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம், f of a plus h f of a plus h into f dash of a plus h square by 2 factorial. ஸோ அங்க என்ன இருக்குன்னா இப்போ நம்மளுக்கு கியூப்ல இருக்கு சரியா. ஸோ வந்து கொஸ்டின்ல கேட்டிருந்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கியூப் வந்து வருது, ஸோ கியூபோட கோஎஃபிஷியன்ட் இப்போ என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ இங்க கியூபுக்கு வந்து இப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், ஸோ ஸ்கொயர் இருந்தா டபுள் இன்டகிரேஷன் வருது, எஃப் டபுள் டேஷ் வரும். அப்ப கியூப்னு இருந்துச்சுன்னா, ஸோ அப்ப கியூப்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஏ சரியா. ஸோ அப்போ வந்து கியூபுக்கோட கோஎஃபிஷியன்ட் எஃப் ட்ரிபிள் டேஷ் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். ஸோ இதான் வந்து அப்போ கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா இதுதான் f triple dash of a divided by 3 factorial நம்மளுக்கு வேணும் சரியா. சோ h க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, x minus pi by 4 the whole cube அது வந்து இருக்கு சரியா. சோ இதுதான் வந்து இப்போ क्वेश्चनல கேட்டது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன கேட்டிருக்காங்கன்னு, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து கேட்டிருக்கு. சோ இப்போ வந்து f of x வந்து ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க 3 sin x cos of x plus pi by 4. so about the pi by 4, so pi by 4 காக என்ன வேல்யூ வரும், இதான் क्वेश्चन கேட்டிருக்கு சரியா. சோ இப்போ இந்த f of x வந்து இது வந்து சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பை பை 4 இருக்கு இல்லையா. ஸோ இது சிம்பிளை பண்ணோம்னா என்ன வரும், 3 சைன் எக்ஸ் அப்படியே வரப்போகுது. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ காஸ் ஏ பிளஸ் பி வந்துச்சுன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி வரணும் சரியா. ஸோ இதே இது இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து பிளஸ் வந்துடும், அவ்வளவுதான். காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி வரும். சைன் ஏ பிளஸ் பினா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. sin a minus b க்கு வந்து sin a cos b minus sin a cos b வரும் சரியா. அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். ஸோ இந்த ஃபார்முலா விட்டு இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஒரு 4 ஃபார்முலா வரும் இல்லையா, அது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்கும், அதே தான் சேம் சரியா. ஸோ இது காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போறோம். ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஸோ காஸ் எக்ஸ் இன்ட்டு ஸோ காஸ் பினால பிக்கு வந்து காஸ் பை பை 4 இருக்கு மைனஸ் சைன் ஏ, ஏக்கு வந்து எக்ஸ் இருக்கு, அடுத்து sin b pi by 4 இருக்கு இல்லையா. சோ pi by 4 வந்து நமக்கு தெரியும், pi by 2 வந்து 90 டிகிரி, சோ pi by 4 45 டிகிரி. சோ cos 45 sin 45 ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். சோ 1 divided by root of 2. சோ 1 divided by root of 2 தான் pi by 4 ஓட வேல்யூ. சோ அது வந்து அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. சோ cos x divided by pi by 2 ன்னு வந்துது. சோ 1 by root 2 தான் சரியா. சோ மைனஸ் இங்க sin x divided by 1 by root 2 னால root 2 வந்துது. சோ வெளிய வந்து 3 into sin x இருக்கு சரியா. ஸோ இப்போ இதை வந்து உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ 3 sin x cos x டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் 3 இன்ட்டு சைன் இன்ட்டு சைன். ஸோ சைன் ஸ்கொயர் வந்துடுது, சைன் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 2. ஸோ நம்ம அந்த சைன் ஸ்கொயர் வந்துருச்சுன்னா ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன வந்து மாற்றோம்னா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இது நம்ம இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சைன் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா காஸ் ஸ்கொயர் இன்டகிரேஷன் வந்துச்சுன்னா எப்படி மாற்றுவோம், 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா பை 2 சரியா. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கே மாற்றிருப்போம். சைன் ஸ்கொயருக்கு வந்து இப்போ என்ன மாற்றணும், அப்போ 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. ஸோ 1 மைனஸ் காஸ் 2x பை 2 அதை வந்து மாற்றிருப்போம். ஸோ இங்கே சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் வருது. ஸோ நம்மளுக்கு தெரியும் சைன் 2 தீட்டா ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ அந்த 2 அப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு பதில் சைன் 2 தீட்டா பை 2 எழுதிக்கலாம். ஸோ சைன் 2x டிவைடட் பை 2. ஸோ ஆல்ரெடி ஒரு ரூட் இருக்கு. ஸோ 2 இன்ட்டு ரூட் 2 ஆயிடுது சரியா. ஸோ இங்கே வந்து மைனஸ் 3 பை 2 ரூட் 2 தான். ஸோ உள்ள பிராக்கெட் டைம் அப்படியே இருக்கும் சரியா. ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க, ஸோ 3 இன்ட்டு 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 சைன் 2x மைனஸ் 3 இன்ட்டு ஸோ இது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் வரப்போகுது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. ஸோ 3 காஸ் 2x டிவைடட் பை ரூட் ஆஃப் 2. ஸோ இதான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்த ஃபங்க்ஷன் சரியா. ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், நம்மளுக்கு தேவையானது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து வேணும் சரியா. ஆக்சுவலா ஏ அந்த ஃபார்முலா படி சரியா. ஸோ எஃப் ட்ரிபிள் டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 3 டிவைட் பை ரூட் 2. இது வந்து கான்ஸ்டன்ட் தான். சைன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2x into 2 வரும். அந்த 2 முன்னாடி எழுதியிருக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிருது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 டிவைட் பை 2 into root 2. ஸோ cos 2x மைனஸ் sin 2x into 2. ஸோ அந்த 2 முன்னாடி எழுதியிருக்கும். ஸோ மைனஸ் 2 sin 2x. சரியா? ஸோ அதுக்கு அடுத்து f டபுள் டேஷ் ஆஃப் x. ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் x வந்து எழுதியல என்ன செய்யறோம் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ cos 2x என்ன ஆயிரும் sin 2x into 2 முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் சாரி மைனஸ் ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, இன்னொரு 2 சேர்ந்தா மைனஸ் 4 ஆயிரும். ஸோ மைனஸ் 4 sin 2x. ஸோ இங்க பிளஸ் 3 டிவைட் பை 2 into root of 2. ஸோ மைனஸ் 2 cos 2x into 2. ஸோ 2 into minus 2 minus 4. ஸோ minus 4 cos 2x. அடுத்து வந்து ட்ரிபிள் டேஷ். ஸோ வந்து கண்டுபிடிக்கும் போது ஒன்ஸ் அகெயின் ஸோ சைன் வந்து இப்போ காசா மாறிடும். முன்னாடி மட்டும் ஒரு 2 மட்டும் ஆட் ஆகும். ஸோ இந்த காசு வந்து எகெயின் சைனா மாறும். ஆல்ரெடி இன்னொரு மைனஸ் ஸோ பிளஸ் ஆயிருது இங்க. சரியா? ஸோ இதான் வந்து இப்போ கிடைச்சிருக்கு நம்மளுக்கு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ. சரியா? ஸோ இப்போ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து பை பை 4 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பை பை 4 எடுத்தீங்கன்னா இப்போ என்ன வரும் எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ 3 டிவைட் பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் 8 காஸ். ஸோ பை பை 4 போடணும். ஸோ ஒரு 2 இப்போ கேன்சல் ஆயிரும் பை பை 4னால. ஸோ பை பை 2 சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இங்கே 2 4 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே பை பை 2 வந்துடும். சரியா? ஸோ பை பை 2னா 90 டிகிரி காஸ் 90 0 ஆயிருது. சைன் 90 டிகிரி மட்டும் 1ன்னு வரும். ஸோ அப்போ 8 into 3 24. ஸோ 24 டிவைட் பை 2 into root 2. ஸோ 2 and 24 கேன்சல் பண்ணா 12. ஸோ 12 டிவைட் பை ரூட் ஆஃப் 2. இது வந்து எதோட வேல்யூனா எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் பை பை 4. எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் பை பை 4 வந்து கண்டுபிடிச்சிருப்போம். சரியா? பட் இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் என்ன பார்த்துருந்தோம் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் பை பை 4 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் வரணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஹெச் கியூப் அதோட வந்து கோஎஃபிஷியன்ட். சரியா? ஸோ இங்க வந்து அப்போ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் சேர்த்துக்கங்க. ஸோ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ தெரியும் 3 into 2 6. ஸோ கீழே ஒரு 6 மட்டும் ஆட் ஆயிரும். மேலே வந்து அதே வேல்யூ தான் 2 டிவைடட் பை ரூட் ஆஃப். சரியா? ஸோ இங்க 2 வந்து சாரி 6 and 12 கேன்சல் பண்ணா 2 வரும். ஸோ 2 டிவைடட் பை ரூட் 2. ஸோ இதே வந்து நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா ரூட் 2 இஸ் யுவர் ஆன்சர். சரியா? ஸோ ரூட் 2 தான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதை வந்து கொஸ்டின். சரியா? ஸோ இதை வந்து அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் டெய்லர் சீரிஸோட எக்ஸ்பேன்ஷன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும். சரியா? ஸோ இதே மாதிரி வந்து சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒன்லி திங் நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து என்ன கியூப் கேட்டிருக்காங்களோ அந்த கோஎஃபிஷியன்ட் அது பக்கத்துல வேல்யூ என்ன வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க எஃப் ஆஃப் எக்ஸை சிம்பிளை பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இதான் வந்து டெய்லர் சீரிஸ். ஸோ இதான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து மிஸ் பண்ணது எக்ஸாம்பிள் பார்க்கல. ஸோ இப்போ அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமா டு மினிமா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ வரலாம். சரியா? ஸோ மேக்ஸிமம் மினிமா வந்து வரும். ஸோ இதுல வந்து சிங்கிள் வேரியபிள் டபுள் வேரியபிள்ஸ் ஸோ ரெண்டுமே வரும். ஸோ சிங்கிள் வேரியபிள்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும் ஃபங்க்ஷனு. ஸோ 2 வேரியபிள்ஸ்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் வரும் எஃப் ஆஃப் ஒய் வரும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ். ஸோ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா dy by dx which is equal to 0 இருக்கையில அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் மினிமா எடுக்கிறோம். மினிமாக்கு வந்து எடுத்தீங்கன்னா ஸோ கான்கேவ் கர்வா வரும். ஸோ வந்து யூ ஷேப் பேராபோலா கர்வ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேராபோலா கர்வ் வருது. சரியா? ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் அதான் வரும். சரியா? ஸோ வந்து யூ ஷேப் பேராபோலா கர்வ் வரும். இதை வந்து பாயிண்ட் ஆஃப் மினிமா. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து இது இப்போ வந்து லெஸ் தேன் 0வா இருக்கும் எக்ஸ் வேல்யூ. சரியா? ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்டர் தேன் 0 வரப்போகுது. இது வந்து யூ ஷேப் பேராபோலா. சரியா? ஸோ இங்கே அதே வந்து இப்போ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா எடுத்தீங்கன்னா இது வந்து கான்வெக்ஸ் கர்வா வரும். இது வந்து மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ மினிமம் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ யூல வந்து ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் இது வந்து ஒய்க்கு வந்து வரணும். ஸோ ஒய்க்கு வந்து எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வரைக்கும் வரும். ஸோ லெஃப்ட் சைடு வேல்யூ கிரேட்டர் தேன் 0வா வரும். சரியா? ரைட் சைடில் வந்து இது வந்து ரிவர்ஸ் யூ. சரியா? ஸோ இது வந்து அப்படியே வந்து இன்வர்ஸா வந்து யூ ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ ஒய் கிராஃப்ல பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து வரும்போது வந்து இங்க வந்து லெஸ் தேன் 0. சரியா? ஸோ இந்த சைடு வந்து இப்போ கிரேட்டர் தேன் dy by dx வந்து இங்கே கிரேட்டர் தேன் இங்கே வந்து லெஸ் தேன் 0. சரியா? ஸோ இங்கே வந்து dy by dx லெஸ் தேன் 0 இங்கே கிரேட்டர் தேன் 0. சரியா? ஸோ இது ரெண்டுமே dy by dx 0 தான். ஸோ d ஸ்கொயர் y டிவைடட் பை dx ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் 0 வரும். இங்கே வந்து லெஸ் தேன் 0 வரும். மேக்ஸிமா லெஸ் தேன் மினிமாக்கு கிரேட்டர் தேன் 0 வரும்.
இதுல அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்பாங்க. அது வந்து இந்த ஜீரோங்கிற பாயிண்ட் தான் சொல்லுவோம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா. ஸோ இப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் கிராப் வந்து இப்போ ட்ரா பண்ணீங்கன்னா, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா அப்போ ஒய் வேல்யூ 1 தான் வரும். எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 8ன்னு வருது இல்லையா? ஸோ இங்கே 1,1 இங்கே 2,8. ஸோ அதே மாதிரி இப்போ மைனஸ்ல சால்வ் பண்ணுங்க. ஸோ இங்கே -1 இங்கே -2 8. ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து ட்ரா பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து 0 பாயிண்ட்ல வருதும். இது பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ சப்போஸ் இது ரெண்டுமே வந்து இப்போ 0வா இருந்துச்சுன்னா ஸோ கியூப் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இது ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? இதெல்லாமே சம் பேசிக் சம் தியரி கொஸ்டின்ல ஏதாவது கேட்கலாம். மேக்ஸிமா கர்வ் வந்து இந்த மாதிரி வரும், கான்வெக்ஸ் கர்வா வரும், மினிமாங்கிறது கான்கேவ் கர்வா வரும். சரியா? ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா இந்த ரெண்டுமே இந்த 0 பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். சரியா? ஸோ இப்போ வந்து மேக்ஸிமா இப்போ சிங்கிள் வேரியபிளுக்கு வந்து எந்த மாதிரி எழுதுவோம்? அப்சல்யூட் மேக்ஸிமா ஆர் குளோபல் மேக்ஸிமான்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் ஆர் குளோபல், ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஆஃப் த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ ஃபார் இயர் ரேஞ்ச் ஸோ ஏ கமா பி, ஸோ க்ளோஸ் இன்டர்வலா இருக்கு, இட்ஸ் டிஃபைன்டு பை ஸோ மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ போட்டு பார்க்கணும். அந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏ எக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்றோம், அதுக்கப்புறம் பிஏ சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆல் இட்ஸ் ரிலேட்டிவ் மேக்ஸிமம் எல்லாமே எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தோம்னா எந்த பாயிண்ட் மேக்ஸிமம் வருதோ அதுதான் குளோபல் மேக்ஸிமா ஆர் அப்சல்யூட் மேக்ஸிமான்னு சொல்லுவோம். அப்படி இல்லை மினிமா எடுக்கணும்னா அப்சல்யூட் மினிமா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ எடுக்கணும், எஃப் ஆஃப் பி எடுக்கணும், ஆல் இட்ஸ் ரிலேட்டிவ் மினிமா வேல்யூ எடுக்கணும் ஏ கமா பில. சரியா? ஸோ அது எந்த வேல்யூ மினிமா இருக்கோ அதான் வந்து அப்சல்யூட் மினிமா ஆர் குளோபல் மினிமா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ரவுண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டினே வரும். சரியா? ஸோ நம்ம வந்து கஷ்டம் நினைச்சு உட்காந்துருப்போம், பட் வந்து 5 செகண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ற கொஸ்டினா இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் த இதெல்லாம் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ். மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் போடணும். இதே மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க, ஸோ இதான் வந்து ஃபார்ம் ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். சரியா? இஸ் கிவன் பை so minus root of a square plus b square. So ஏங்கிறது coefficient of cos x, sin x ஓட coefficient வந்து b. So இதான் வந்து general form. இதுல வந்து maximum value கண்டுபிடிக்க minimum value கண்டுபிடிப்பான்னு கேட்டிருப்பாங்க. So இது எப்படி சால்வ் பண்ண தெரியாம உட்கார்ந்து இருப்போம், பட் வந்து டைரக்டா ஒரே ஒரு ஃபார்முலா தான். மேக்ஸிமம் கேட்டா பிளஸ் ரூட் ஆஃப் a square plus b square எடுக்கணும். அதாவது coefficient of cos x ஐயும் coefficient of sin x ஐயும் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ வந்து முன்னாடி மைனஸை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மினிமம் வேல்யூவா இருக்கும். சரியா? ஸோ இது வந்து எந்த மாதிரி பிளேஸ் அப்ளை பண்ணும், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இப்ப கேட்டிருக்காங்க, இ பவர் சைன் எக்ஸ் டிவைடட் பை இ பவர் காஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ல ஸோ அந்த இ பவர் இப்போ மேலே கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ என்ன வரும், இ பவர் சைன் எக்ஸ் ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்ன, ஏ பவர் எம் மைனஸ் என் போடுவோம். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ். சரியா? ஸோ இப்போ இது வந்து இப்போ என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஸோ இது வந்து விச் இஸ் சிமிலர் டு யுவர் ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ். சரியா? ஸோ இதுக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு வேணும்னா இப்போ என்ன சொன்னோம், பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் போடணும். சரியா? ஸோ அப்போ என்ன வரும், இ பவர் ரூட் ஆஃப், ஸோ ஏங்கிறது என்னது காஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், காஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு -1 இந்த ஸ்கொயர் பிளஸ் சைன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, ஸோ சைன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் +1 இருக்கு, ஸோ +1 ஸ்கொயர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், இ பவர் ரூட் ஆஃப் 2. அவ்வளவுதான் ஆன்சரே. இ பவர் ரூட் ஆஃப் 2 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் த இப்போ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண தெரியும். ஸோ நமக்கு இமீடியட்டா ஸ்ட்ரைக் ஆயிடணும். ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க. சரியா? ஸோ ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ், இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ டைரக்டா கூட நீங்க டான்சர் கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் எடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டா கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் சில இடத்துல வரும், டக்குன்னு வந்து அப்ளை பண்ணவங்க ஸ்ட்ரைக் ஆயிருச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். சரியா? இது வந்து இப்போ ஒன் வேரியபிள். ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன ப்ரொசீஜர் எப்படி கால்குலேட் பண்ணணும், மேக்ஸிமா அண்ட் மினிமா ஃபார் த ஒன் வேரியபிள். சரியா? ஸோ ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும். இது வந்து ஒன் வேரியபிள் உள்ள ப்ரொசீஜர். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம், ஒன் வேரியபிள்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு ஃபங்க்ஷன், எல்லாமே எக்ஸ்ல இருக்கும் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கொள்ளணும். கொடுத்த ஃபங்க்ஷனை வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு
ஜீரோக்கு வந்து அதை வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரூட்ஸ் பிஏ ஏபிசி அந்த கிடைக்கிற வேல்யூ வந்து ஏபிசின்னு வச்சுக்கிடணும். சரியா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதுல வந்து இப்போ நம்ம இந்த ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிருப்போம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நிறைய கிடைச்சிருக்கும். 1 2 3 அதான் ஏபிசின்னு வச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு வேல்யூவா இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏபிசி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். எக்ஸுக்கு பதிலா நெகட்டிவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மேக்சிமா அப்படின்னு அர்த்தம். அந்த பாயிண்ட்ல நெகட்டிவ்னா மேக்சிமா, பாசிட்டிவ்னா மினிமான்னு அர்த்தம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் மினிமா அட் த பாயிண்ட். சரியா? ஸோ புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு வந்து ஈக்குவேட் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல. அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வரும். அதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, 1/2 அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதாவது 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா மேக்சிமம் அப்படின்னு அர்த்தம், பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா மினிமம்னு அர்த்தம். அப்படி இல்ல ரெண்டுமே வரல, எனக்கு சில கேஸ் வந்து இப்ப 0 வரும், இல்ல கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி கேசஸ்ல வந்துருச்சு 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து நீங்க வந்து ஒரு கர்வ் மாதிரி டிரா பண்ணணும். நீங்க கிராஃப்ல டிரா பண்ணி பார்க்கணும். அது வந்து இப்ப சைன் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு மாறுது அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ இப்ப சொல்றது வந்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண கர்வை அது வந்து எங்க யூஸ் பண்ணணும்னா ஒன்லி 0 வந்தா அது மட்டும்தான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வருது. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கர்வ் வந்து இப்போ டிரா பண்றோம். சரியா? ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸை பாஸ் பண்ணும்போது இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் பாசிட்டிவா இருக்கு. சரியா? ஸோ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறுச்சுன்னா மினிமம் அர்த்தம். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா மினிமம். சரியா? அதே இது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்து இப்போ வந்து பாஸ் ஆச்சுன்னா வந்து மேக்சிமம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது வந்து எந்த கேஸ்னா 0 வந்தா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் வந்து 0 வந்துச்சுன்னா மட்டும்தான் இது. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ப்ராப்ளம் க்ளோஸ் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ இது வந்து சைனே சேஞ்ச் ஆகல, எனக்கு வந்து இப்போ கிராஃபே டிரா பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே இப்போ ஒரே சைடு தான் இப்போ வருது, இப்படிதான் இருக்கு கிராஃபே அப்படின்னா வந்து ஸோ வந்து என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நெய்தர் மேக்சிமா ஆர் மினிமா. ஸோ ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லி கன்க்ளூஷன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த 4 ஸ்டெப் தான் வந்து ப்ராப்ளமே. சரியா? பேஸ் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு வந்து மேக்சிமம் அண்ட் மினிமம் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3x⁴ minus 2x³ minus 6x² plus 6x plus 1 இந்த இன்டர்வல் 0,2ல கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து அப்படியே எழுதிக்கிடணும். எழுதியாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அடுத்து என்ன பார்த்துருந்தோம்? ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா இப்போ என்ன ஆயிரும்? 4 வந்து முன்னாடி இருந்துடும். ஸோ 12x³ ஆயிரும். ஸோ 3 முன்னாடி இருந்தா 6x². ஸோ 2 முன்னாடி இருந்தா 12x plus 6 அவ்வளவுதான் வருது. ஸோ இதுல இருந்து இப்போ 6 மட்டும் காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரெண்டுல 6 மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ x² minus 1 வருது. சரியா? அடுத்தது வந்து 2x minus 1 இதை வந்து சிம்பிளை பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? ஸோ நீங்க வந்து எப்படி எழுதலாம்னா ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து x² வெளியே எடுத்துருங்க. சரியா? ஸோ 2x minus 1 வரும். சரியா? ஸோ அடுத்ததுல இருந்து 6 மட்டும் வெளியே எடுத்துருங்க. ஸோ இங்க என்ன வரும்? 2x minus 1 வரும். ஸோ 2x minus 1 காமன். ஸோ ரிமைனிங் 6 into x² minus 1 அவ்வளவுதான். சரியா? ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவோம்? இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 0 போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ என்ன இருக்கு? x² 2x minus 1 equal to 0 ஒரு இது வந்து போடுவோம். ஸோ x will be 1/2 ஒரு ஆன்சர் வந்து வந்துருக்கு. அடுத்து வந்து x² minus 1 equal to 0. ஸோ x வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இங்க வந்து 2 ஆன்சர் வரும். ஸோ மொத்தம் வந்து இப்போ 3 வேல்யூ கிடைச்சிருக்கு. எக்ஸுக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 1/2 இதைத்தான் ஏபிசின்னு சொல்லுவோம். ஆனா இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? 0க்கும் 2க்கு மட்டும்தான் ரேஞ்சே கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பா நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது. ஸோ அப்ப என்ன எடுத்துக்கலாம்? ஒன்லி +1 and 1/2. ஸோ மொத்தமே 2 வேல்யூ தான். 1/2 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து +1 இருக்கலாம். நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. எதனாலனா இன்டர்வல் வந்து 0 to 2 கொடுத்ததுனால. அப்படி கொடுக்கலைன்னா 3 வேல்யூ எடுக்கணும். சரியா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் என்ன செய்வோம்? இப்போ வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதை வந்து திரும்ப வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ 36x² மாறிடுது, மைனஸ் 12x மாறும்,
இங்க -12 மாறிடுது. சரியா? சோ இதுல இருந்து இப்போ வந்து நம்ம பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். சோ இப்போ ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வந்து f டபுள் டேஷ் ஆஃப் 1/2 அதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? சோ -9 கிடைக்குது. f டபுள் டேஷ் ஆஃப் 1 வந்து அடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் 12 ன்னு கிடைக்கும். சரியா? இதை சிம்பிளை பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். 12 காமனால வெளிய எடுத்திருக்காங்க. நீங்க காமனா வெளிய எடுத்து கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ இது வந்து 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க 9 கிடைக்கும். 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 12 ன்னு கிடைக்கும். சரியா? சோ இப்ப என்ன சொல்லியிருந்தோம், நெகட்டிவா வந்துருச்சுன்னா மேக்ஸிமம், பாசிட்டிவா வந்துருச்சுன்னா மினிமம் எழுதணும். சோ பாசிட்டிவ் மினிமம் அதுக்கு வந்து எக்ஸ்க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தோம் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் மேக்ஸிமம் அது வந்து பாயிண்ட் என்ன போட்டிருந்தோம் x = 1/2 போட்டிருந்தோம். அவ்வளவுதான். சரியா? இப்ப வேல்யூ கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா சோ திரும்ப வந்து கொடுத்த ப்ராப்ளம் f of x இருக்கு இல்லையா? சோ இங்க வந்து f of x என்ன இருக்கு? f of x which is equal to கொடுத்த ப்ராப்ளம் 3x⁴ minus 2x cube minus 6x square plus x plus 1. So இதுல வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ இப்போ எதுக்கு வந்துச்சு? மேக்ஸிமம் வந்து 1/2 வந்தது. ஸோ 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இவர் மேக்ஸிமம் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ இந்த ப்ராப்ளம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்கு. இதான் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். மினிமம் வேல்யூ வேணும்னா இப்போ அடுத்து வந்து மினிமம் எங்க கண்டுபிடிச்சோம்? எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2ன்னு வந்திருக்கும். இதான் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ இதை வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. சரியா? இதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் ஒன் வேரியபிள். ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். அதுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் கால்குலேட் பண்றதுக்கு இதான் ப்ரொசீஜர். அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், ஈஸியா இருக்கும். சரியா? சோ இங்க வந்து டைரக்டா நம்ம 0 எதுவுமே வரல. சப்போஸ் 0 வந்துருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த கிராஃப் வந்து f dash of x க்கு வந்து டிரா பண்ணி பார்க்கணும். இதுல வந்து இப்போ வந்து பாயிண்ட் வந்து மாத்தி மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து பிளஸ்ல இருந்து மைனஸ் போதா, மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு வருதான்னு. சப்போஸ் சேஞ்ச் ஆகலைன்னா நெய்தர் மேக்ஸிமம் மினிமம், அப்படி இல்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போச்சுன்னா மேக்ஸிமம், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மினிமம். இந்த கன்க்ளூஷன் எழுதணும். அவ்வளவுதான். சரியா? சோ இதுக்கு அடுத்து உள்ளது 2 வேரியபிள்ஸ். சோ இப்போ வந்து நம்ம பார்த்தது 1 வேரியபிள் பார்த்திருந்தோம். சோ பட் 2 வேரியபிள்ஸ்க்கு வந்து எப்படி சால்வ் பண்றது? சோ 2 வேரியபிள்ஸ்க்கு ஒண்ணும் கிடையாது, இதேதான். சோ இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து x பொறுத்து நீங்க வந்து இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ dou f by dou x, அதே மாதிரி dou f by dou y. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து இது வந்து அப்படியே 0 க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரியா? சோ dou f by dou x வந்து 0 க்கு ஈக்குவேட் பண்ணு, dou f by dou y 0 க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இங்க x க்கு பதிலா இங்க f க்கு பதிலா u ன்னு போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒரு ப்ரொசீஜரும் எல்லாமே சேம் தான். சரியா? சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் என்ன செய்வோம்னா dou square f divided by dou x square கண்டுபிடிக்கணும். இங்க வந்து dou square f divided by dou x dou y, அதே மாதிரி dou square f divided by dou y square. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம் இல்லையா? இதை திரும்ப வந்து ஒரு தடவை எக்ஸுக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை திரும்ப ஒரு தடவை வந்து ஒய்க்கா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வந்து ஆர் அப்படின்னு வச்சிருப்போம். சில புக்ல ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஆர் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லாம் ஆர்எஸ்டி தான் இருக்கும். ஆர் வந்து dou square f divided by dou x square, tங்கிற வந்து dou square f divided by dou y square. இந்த இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? எக்ஸை வந்து நீங்க ஒய்க்கா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒய்யை எக்ஸுக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் வரும். அதுதான் எஸ்ன்னு வைப்போம். ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கும், அதாவது வந்து இப்போ வந்து இது ஈக்குவல் டு 0 பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இதுல வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கும் RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் இதான் கான்செப்ட். RT minus s square கண்டுபிடிக்கணும். R னா நமக்கு தெரியும் dou square f divided by dou x square, T னா தெரியும் dou square f divided by dou y square, S னா தெரியும் dou square f divided by dou x dou y. இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ இந்த வேல்யூ வந்து இப்ப greater than 0 வருது அப்படின்னா பார்க்கணும். அதுக்கப்புறம் R உம் greater than 0 இருந்தா ஸ்டேஷனரி பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும்னா ரிலேட்டிவ் மினிமா அப்படின்னு சொல்லணும். அதாவது மினிமம் வேல்யூ, மினிமம் greater than ரெண்டுமே வந்துச்சுன்னா மினிமம். So RT minus S square வந்து greater than 0 தான். பட் R வேல்யூ லெஸ் தேனா இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் மேக்ஸிமான்னு அர்த்தம். இது வந்து மேக்ஸிமான்னு அர்த்தம். R வேல்யூ ஒருத்து வந்து மாறும், மேக்ஸிமா மினிமா. பட் இது ரெண்டுமே greater than 0. சரி சார், எனக்கு இதுவே இப்போ லெஸ் தேன் 0 வருது அப்படின்னு R வேல்யூ நான் செக் பண்ணவே தேவையில்லை. ஸோ டைரக்டா எழுதிடலாம். சேடில் பாயிண்ட் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன். சரியா? ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷன் ஆர் சேடில் பாயிண்ட். சரியா? சேடில் பாயிண்ட் கால்குலேட் பண்ணாலும் இதுதான்.
லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா, ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நோ கன்க்ளூஷன். சரியா? சோ ஈக்குவல் டு 0 இப்போ வந்துருச்சு அப்படின்னா நோ கன்க்ளூஷன்ஸ், எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து அப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸை கால்குலேட் பண்றேன். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸை கால்குலேட் பண்ணா என்ன வரும்? 8x. ஸோ அடுத்தது 0 தான், இங்க -8 மட்டும் வருது. ஸோ அடுத்து வந்து டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய்க்கா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது 0 வரும், இங்க 12y. ஸோ -4 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நான் டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயரை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்க என்ன வருது? 8ன்னு வருது. ஸோ டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயரை கால்குலேட் பண்றேன், 12ன்னு வருது. டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் டோ ஒய் கால்குலேட் பண்றேன். ஸோ ஒய்யை வந்து நீ எக்ஸுக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 தான் இருக்கு அப்படின்னா இதை கூட பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து ஒய்க்கா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 தான் வரும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன வச்சிருப்போம்? ஆர், இது வந்து டீன்னு வச்சிருப்போம், இது வந்து எஸ்ன்னு வச்சிருப்போம். சரியா? ஸோ இப்போ வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய சொல்லியிருந்தோம்? ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். 8x - 8 ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன ஆயிரும்? 1ன்னு கிடைக்குது. ஸோ இங்க வந்து டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய் வந்து 0க்கு வந்து ஈக்குவேட் பண்ண சொல்லியிருப்போம். சரியா? ஸோ இது வந்து இப்போ 0க்கு வந்து நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12y - 4 ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் வேல்யூ வில் பி 1/3ன்னு வருது. ஸோ இப்போ ஒரே ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சில ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா 2 3 வரும், ஏன்னா இங்க ஸ்கொயர் வரைக்கும் தான் கொடுத்ததுனால ஒரே ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட் தான். ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட் வில் பி ஸ்டேஷனரி பாயிண்ட் இஸ் 1,1/3. ஸோ இதை வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட். சரியா? ஸோ இப்போ இதுக்காக தான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம RT - S² கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். ஸோ இதை எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஆர்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஆர் வேல்யூ டைரக்டா தெரியும் 8, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணவே தேவையில்லை. 8 டி வேல்யூ தெரியும் 12 மைனஸ் S² வேல்யூ 0. ஸோ அப்போ 96 இருக்கு. ஸோ 96 இஸ் கிரேட்டர் தேன் 0. ஆர் வேல்யூ பார்க்குறோம், அதுவும் 8 தான். ஸோ ஆர் வேல்யூ ஆல்சோ 8 கிரேட்டர் தேன் 0. ஸோ ரெண்டுமே இப்போ கிரேட்டர் தேன் 0 வந்துடுச்சு. ஸோ கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிரேட்டர் தேன் 0 கிரேட்டர் தேன் 0னா ரிலேட்டிவ் மினிமா அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ரிலேட்டிவ் மினிமா. ஸோ மினிமம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அந்த மினிமம் வேல்யூ என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல இந்த எக்ஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ மினிமம் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1,1/3 இதை வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ அங்க என்ன இருக்கு? 4x² இருக்கு. 4x² + 6y². ஸோ கொஸ்டின் எழுதிக்கிடுவோம். 4x² + 6y² -8x -8x -4y + 8 -4y + 8. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 4 + 6 ஸோ பை 9 ஆயிரும். -8 தான் -4/3 +8. ஸோ +8 -8 கேன்சல். ஸோ 4 + 3 கேன்சல் பண்ணா 2/3 -4/3. ஸோ என்ன ஆயிரும்? -2/3. அப்போ 12. ஸோ again ஸோ 10/3 வருது. ஸோ 10/3 இஸ் யுவர் மினிமம் வேல்யூ ஃபார் த ப்ராப்ளம். மினிமம் வேல்யூன்னு கேட்டனா 10/3 இஸ் த ஆன்சர். ஸ்டேஷனரி பாயிண்ட் கேட்டிருந்தாங்கன்னா 1,3. இதுல வந்து 2 கொஸ்டின் கேட்கலாம், இது கேட்கலாம், இதுவும் கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ இதுல என்னன்னா ஸ்டேஷனரி பாயிண்ட் நம்மளுக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. சில கேசஸ்ல 2 3 வரும். ஸோ ஒன்னொன்னுக்கு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ இதே மாதிரி இப்போ நீங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து பிராக்டிஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி சொல்லுங்க. இதான் வந்து கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் 2x⁴ + y² -x² -2y. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா ஸ்டேஷனரி பாயிண்ட் எக்ஸ்ல வந்து நிறைய கிடைக்கும், ஒய்க்கு வந்து மேபி ஒன்னா தான் இருக்கும், ஏன்னா x⁴ வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ 2 3 கூட வரும். நீங்க ஸ்டேஷனரி பாயிண்ட கால்குலேட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்குமே மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரே ஒன்றுக்கு மட்டும் எடுத்தோம், அதாவது 1,1/3க்கு மட்டும் எடுத்திருக்கேன். நீங்க வந்து வெவ்வேறு 2 3 காம்பினேஷன் வந்தாலும் ஒன்னொன்னுக்கு சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ரைட்? ஸோ இதான் வந்து ஃபுல்லா வந்து மேக்ஸிமா அண்ட் மினிமா அதை பத்தின ஃபுல் கான்செப்ட்ஸ் இதுதான். ரைட்? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். தேங்க்யூ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. We will verify the answer. Right? So thank you. We will meet in the next video. Thank you.